ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 664வது நாமாவளியாக ஓம் மகதே நமः. முருகப்பெருமான எல்லாவற்றிற்கும் மேலான உருவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது மகத்து அப்படின்னாலே பெரிய, அதிகமான, பருத்த, மகத்துவம் உள்ள, உயர்ந்த, மேலான அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இறைவன் எல்லாத்துக்கும் கடந்த பரம்பொருள், எல்லாத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய பரம்பொருள், எல்லாமாகவும் இருப்பவர் அப்படின்றத அவருடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை இந்த நாமாவளி பிருகத்தாக, மிக பிரம்மாண்டமான வடிவமுடையவராக, அதாவது மேலான வஸ்துவாக வர்ணிக்கிறது. இறைவன் பெரியவராக இருக்கார். அப்போ அந்த சப்தத்தாலே மற்றதெல்லாம் சிறியது அப்படின்றது ஆயிடும். அப்போ பெரியதாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த சக்தியினுடைய தன்மை என்ன, அதை தான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தான் அதை தான் எல்லோரும் உற்று நோக்குவோம். அப்போ அந்த உயர்ந்த குணம், உயர்ந்த நிலை, அதை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த நிலை அடையணுன்ற ஒரு ஆர்வம் வரணும். அதுக்காகத்தான் இறைவனுடைய தன்மைகள் கல்யாண குணங்களாக வர்ணிக்கப்படுது. சுவாமியை அவருடைய தன்மைகளை வர்ணிக்கிறது எதற்காக? அப்போ நமக்கு அந்த தன்மை இல்லையே அப்படின்னு நம்ம ஜீவாத்மாவை குறை சொல்வதற்கு கிடையாது. இறைவனை வர்ணிக்கிறது எதற்காகனா அந்த இறைவன் அனுபூதி அடையணும், அந்த இறை தன்மை அடையணும், அந்த நிலை இந்த ஆத்மாவும் அடையணுன்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். இச்சாசக்தின்னு பேர். அந்த இச்சை முதல்ல ஏற்படணும். அந்த சிவ ஞானத்தை அடையணுன்ற அந்த ஆர்வம் வரணும். அதுக்காக தான் இறைவனுடைய புகழ சதா அடியார்கள் எல்லாம் பாடல்களாக பாடியிருக்கா. கந்த புராணத்தில் கச்சிப்ப சிவாச்சாரியார் முருகனை வர்ணிக்கும் பொழுது, காலமாய் காலமின்றி, கருமமாய் கருமமின்றி, கோலமாய் கோலமின்றி, குணங்களாய் குணங்களின்றி, ஞாலமாய் ஞாலமின்றி, அனாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகங்கொண்டு உற்றான் அப்படின்றார். அப்படி இறைவன் அந்த குழந்தையாக வந்தார் அப்படின்றதால் அவர் குழந்தை கிடையாது, அவர் எப்பொழுதும் இருந்த வஸ்து. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை எல்லாத்துக்கும் மேலாக வர்ணிக்கிறது வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள். இதெல்லாம் அவருடைய தன்மையை உயர்வாக சொல்லுது. அப்போ அந்த உயர்வான அந்த தன்மையை நாம் ரசிக்கும் பொழுது அந்த உயர்ந்த தன்மை நமக்கும் சித்திக்கும். அதை தான் அடியார்கள் எல்லாம் தினமும் இறைவனை வணங்கும் பொழுது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்தா என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ அப்படின்னு கேட்பார் திருப்புகழில். அப்படி இறைவனுடைய அந்த உயர்ந்த தத்துவத்தை உணர உணர அந்த உயர்கதி நமக்கும் கிடைக்கும். அதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி இறைவனை எல்லாவற்றிற்கும் மேலான பெரிய உருவமுள்ளவராக, பெரிய சக்தி படைத்தவராக, பெரியவராக வர்ணிக்கிறது. ஓம் மகதே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.